வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10,000 ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகக்கூடிய ஒரு 20 ரூபாய் நாணயங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்புகள் பற்றி தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த நாணயங்களானது முதல் முறையாக 2019 அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க. 2022 வரைக்கும் தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டதுங்க. இந்த நாணயத்தோட வெளிப்புறமான அந்த வெள்ளி நிறம் மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா செம்மு நிக்கல் கலவையினாலேயோ, உள்புறமான அந்த தங்க நிறமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நிக்கல் மற்றும் பித்தளை கலவையினாலேயே உருவாக்கப்பட்டிருக்குங்க. இந்த நாணயங்கள் பயோமெட்டாலிக்குங்கிற ஒரு உலோக அமைப்பின் மூலம் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.65 கிராம்ங்க. இந்த நாணயங்கள் தாங்க இந்தியாவின் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய முதல் 20 ரூபாய் சர்க்குலேட்டிங் காயின். இதே இதற்கு அடுத்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நாணயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 75th இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் காயின்ஸ் தாங்க இதற்கு அடுத்த நாணயங்கள். அதை நான் அம்பு குறியிட்டு காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த நாணயங்களானது இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 நாணய சாலைகள்லையுமே அச்சடிக்கப்பட்டிருக்குங்க. இப்போ ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் நட்சத்திர குறியீடு இருக்கோங்க. இதே நோய்டாவில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் புள்ளி குறியீடு இருக்கோங்க. மும்பையில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் வைர குறியீடு இருக்கோங்க. கல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க. இப்போ இந்த நாணயங்கள்லேயே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கீழே அந்த வைர குறியீடு இருக்குது. இது எதை குறிக்குதுன்னா மும்பையில் அச்சடிக்கப்பட்டிருக்குங்கிறது குறிக்குதுங்க. இந்த நாணயங்களோட முனைகளானது பிளைன் எழுதோட வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு வரலாற்று கூறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அப்படி இந்த நாணயத்துக்கு பின்னாடியும் நிறையா வகையான வரலாறுகள் இருக்குங்க. குறிப்பாக நம்ம நாட்டோட விவசாயத்தை துவக்கம்னு பார்த்தோம்னா அந்த முதல் 4 ஆண்டுகளை சொல்லலாம். அப்போ இருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து இன்றைக்கி விவசாயத்தில் மிகப்பெரிய லெவலில் மாற்றங்களை நம்ம கொண்டு வந்துட்டோன்னு சொல்லலாம். இந்த மாற்றங்களின் மூலம் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் உணவு தேவையை பெரிய லெவலில் பூர்த்தி செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கும் நம்ம விவசாயம் சார்ந்த பொருட்களை பெரிய லெவலில் ஏற்றுமதி பண்ணுறோங்க. இதெல்லாம் மையப்படுத்தி தான் இந்த ஒவ்வொரு ட்ராப்புமே இருக்குது. அதாவது முதல் ட்ராப் பார்த்திங்கன்னா 1947 50 வரைக்கும் குறிக்குதுங்க. அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ராப்பும் ஒவ்வொரு 10 ஆண்டுகளை குறிக்குதுங்க. கடைசி இருக்கக்கூடிய அந்த பெரிய ட்ராப் பார்த்திங்கன்னா 2011 2020 குறிக்குதுங்க. இப்படி பார்த்திங்கன்னா ஒரு நாணயத்தில் அதற்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு கூறுகளோடு பார்த்திங்கன்னா அச்சடிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்களும் பார்த்திங்கன்னா தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தொடர்ந்து இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை பார்த்துட்டு வாங்க. எல்லா வகையான நாணயம் மற்றும் பணத்தாள்களோட தகவல்களை நீங்கள் நிச்சயம் தெரிஞ்சுக்கிடுவீங்க. இந்த நாணயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் காயின்ஸை வெளியிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா 20 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் நாணயங்களை இடம் பிடித்திருக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய நாணயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான நாணயங்க. இதே வலதுபுறத்தில் கீழே இருக்கக்கூடிய நாணயத்தை பாருங்கள், ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. அதாவது 10 ரூபாய் போல் இருக்குது, ஆனால் 20 ரூபாயின்னு போட்டிருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு OMS காயின்ஸுங்க. அதாவது ஆஃப் மெட்டல் ஸ்டேக் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. நாணயங்கள் அச்சடிக்கப்படும் போது எதிர்பாராத விதமாக அந்த உலோக கலவைகளில் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்திட்டா இப்படி தாங்க வரும். இது பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கான உலோக கலவைகளை இதில் கலந்து அதற்கான டையை யூஸ் பண்ணி அச்சடிச்சிட்டாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த நாணயம் இப்படி இருக்குங்க. அந்த டிஃப்ரென்ஸை நான் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த கோல்டன் கலரோ அந்த வெள்ளி கலரோ எப்படி மாறி இருக்குன்னு. அது போக பார்த்திங்கன்னா இதில் ஒரு எரரோ இருக்குங்க. இந்த நாணயத்தின் முன்பக்கமான அந்த அசோக எம்பளம் பக்கத்தை பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நான் அதுக்குன்னு நான் அம்பு குறியிட்டு காட்டியிருக்கேன். அதாவது ஒரு அசோக எம்பளம் பார்த்திங்கன்னா ஹிடனாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஹிடனாக இருக்கிறதுக்கு நேரம் நான் அம்பு குறியிட்டு காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே போல் 10 ரூபாய் நாணயத்தின் சாயலாக இருக்குதுங்கிறதையும் இங்கே காட்டியிருக்கேன் கீழே. சரி, இப்படிப்பட்ட இந்த நாணயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி டோலிவாலா ஆக்ஷனுங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் விற்பனை செய்யப்பட்டதுங்க. 2000 ரூபாலேருந்து 2500 ரூபா தான் போகும்னு எதிர்பார்க்கப்பட்டு போட்டி கடுமையாக இருந்த காரணத்தினால 12,111 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குங்க. இப்படி இந்தியாவில் நிறையா வகையான நாணயங்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாணயங்கள்லாம் கிடைத்த அந்த பாம்பே ஆக்ஷன், டோலிவாலா ஆக்ஷன், கிளாசிக்கல் நியூஸ்மேட்டிக் கேலரி போன்ற தளங்கள் மூலம் பெரிய லெவலில் விற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா தங்களை தனித்துவமாக காட்டணும்னு நினைக்கக்கூடிய நிறையா சேகரிப்பாளர்கள் பெரிய லெவலில் அதிக விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி வாங்கின ஒரு சேகரிப்பாளர்களோட ப்ரூஃப் தான் இது.
இந்த காணொலி வாயிலாக அந்த 20 ரூபாய் நாணயங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் நம்புறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நீங்கள் இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் மாதிரி உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.